சங்கீதம் 26வது அதிகாரத்தை தான் நம்ம படிச்சுட்டோம். இன்னைக்கு 26வது அதிகாரத்தில் 7வது வசனம். நான் குற்றம் இல்லாமையிலேயே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்கள். நல்லா ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு இந்த காரியங்களை, அதாவது சின்ன வசமாக இருக்குது, ஒரு ஒரு உண்மை இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம சிலர் படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இதில் இருக்க ஒன்றே நம்ம படித்தோம்னாக்கி அதில் எத்தனை கருத்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அந்த வசனத்தினுடைய கருத்துக்களை படித்து அதை எப்படி ஆண்டவர் நடத்தினார் அப்படிங்கிறத இல்லை, சிலுவை காட்சிக்கு தான் போகும். அதை அப்படி தியானித்து தாவீது எழுதியிருக்காரு. அதில் நமக்கு என்ன ஆண்டவர் உணர்த்தி நம்மளை நடத்த போகிறாரோ அதை நடத்த நம்ம ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும்போது ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து தடை பண்ணுகிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டென்று நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு கிருபை தரவணுமா ஜெபிக்கிறோம். எதிராய் ஆண்டவரை எந்த திட்டம் வைத்திருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் செய்து என் தேவன் மரணத்தின் கூரையை உடைத்து ஜெயித்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நம்மளையும் ஜீவிக்க, நம்மளையும் வெற்றியை சுதந்திரிக்க நமக்கு ஒத்தாசையாக இருந்து நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இந்த வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோடு கூட பேச, நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி இந்த நாளிலே நடத்தி செல்ல வல்லமுள்ள தேவனாக இருக்கார். எல்லாம் ஜெபத்தை கேட்குற தேவன். எல்லா ஜெபத்துக்கும் நீங்கள் பதிவு கொடுத்துட்டு இருக்க முடியாது. நன்றி சுவாமி. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். நீங்களே எங்களோடு கூட இருந்து எங்களை கற்றுத்தரவணுமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் அம்மா கேசுறது ஏசு ரச்சனை நாம் தெளிச்சவங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு ஒன்றும் இல்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின அன்பை நினைக்கையில் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றும் எம்மை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் பாத்திரரல்லவே. எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே.
வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே. பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே. பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்கள் தாங்குகிறீர். நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே. தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே. தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. நீ எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. வழி காட்டும் தெய்வமே. இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. வழி காட்டும் தெய்வமே. இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே.
சங்கீதம் 26:7 நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உன்னுடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். முதல்ல குற்றம் இல்லாத மனுஷன் வந்து யாருமே இல்லை. அப்போ வந்து நம்ம குற்றம் இல்லாதது யார்? இவர் சொல்கிறார், நான் குற்றம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, தைரியமாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம முதல்ல தியானிக்கலாம். பிலிப்பியர் 2:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு அவளை வந்து தேர்ந்தெடுத்தது எப்படி அப்படிங்கிறது வந்து பவுல் எழுதியிருக்காரு. அப்போ கோணல் இருக்கக்கூடாது, மாறுபாடு, அந்த காரியங்களை எல்லாமே குற்றமற்றவங்கள அவங்க இருந்திருக்காங்க. அப்போவும் தாவீது எழுதியிருக்காரு, நம்ம வந்து குற்றமற்றவங்களும் நம்ம இருப்போமா? நம்ம வந்து யோசனை பண்ணி பார்ப்போம், நம்ம வந்து குற்றமே செய்யாமல் இருக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தா தாவீது நான் குற்றம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து பாருங்கள், வசனங்களை போதிக்கும் பொழுதோ மற்ற காரியங்கள் ஊழியம் செய்யும்போதோ நான் குற்றமற்றவனும் கபடற்றவனுமா தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னாக்கி நாம் வந்து குற்றம் மற்ற தவறுகள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கார். அப்போ நம்ம குற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு இருக்கணும். அதுதான் இவர் எழுதியிருக்காரு. நமக்கு ஆண்டவர் வந்து அவர் கூட இருக்கும்போது அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த குற்றங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த காரியத்தை தான் தாவீது வந்து தைரியம் எழுதியிருக்காரு, நான் குற்றம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குற்றம் இல்லாமல் இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா அப்படிங்கிற காரியங்களை நம்ம செய்கிறதுக்காக அந்த வசனங்களை நம்ம தியானிக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அவங்க வந்து இயேசுவும் அப்போஸ்தலர்களும் அவங்க உலகத்தில் வாழும்போதே சொன்னாங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியெல்லாம் இங்கே இருக்காங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு குற்றம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் போதனையில் சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர்களும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்காங்க, குற்றம் செய்கிறவன் மற்ற வேண்டாத காரியங்களை உலகத்தில் செய்கிறவங்கலாம் இருக்கான். அப்போது ஆண்டவருடைய வசனம், அந்த வேதாகமத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து தாவீது எழுதும்போது பார்த்திங்கன்னாக்கி எப்போவுமே ஆண்டவர் என்னோட கூட இருக்கணும், நான் என்ன எப்படி நடத்தணும், நான் வந்து இப்படி போனோம்னாக்கி எனக்கு வந்து இந்த தவறான பாதையில் போகும்பொழுது எனக்கு இந்த பாதைகளை காட்டி நடத்தணும், எனக்கு எல்லாமே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நிறையா சொல்கிறத நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டோடைய வேதம் வந்து ஒரு ஏன் அந்த வேதத்தை படிக்கும் பொழுது அதன்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து செய்ய வல்லமுள்ளவர். ஏன்னா வந்து அப்போஸ்தலர்கள் அப்படியே இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிற வசனங்களின்படி நடக்க முடியாததான் ஆண்டவர் வந்து எழுதுறதும் கிடையாது, ஆண்டவர் சொல்கிறதும் கிடையாது. நமக்கு செய்ய முடியாத காரியங்களை மாத்திரம்தான் நமக்கு சொல்கிறாரு. அப்போஸ்தலர்கள் அது நடந்து வந்த காரியங்களை வந்து அதில் வந்து என்ன வேதாந்தத்தில் இருந்து அவங்க செய்ய முடியாமல் இருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒழுக்கம், அதாவது ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, இப்படி தான் நீ இருக்கணும், வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும். நிறைய பேர் கிறிஸ்தவங்களே இருப்பாங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாருனாக்கி அது நடத்த முடியாதுனாக்கி அதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இதெல்லாம் அப்படிங்கன்னு சொல்லி அந்த மாற்றக்கூடிய, அதாவது இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாறுபாடான சந்ததின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த மாறுபாடாக பேசுகிறது. அந்த மாதிரி ஒழுக்க முறைகளை வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறத அவங்க வந்து புறக்கணிக்கவங்களாக இருக்கவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. அப்போது அந்த நம்முடைய ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளையாக இருக்கவங்க, என்ன பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பிள்ளை வந்து இந்த தீமை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் அதுலேருந்து நம்ம பிரிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் வச்சு இருக்கிறதுனால கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம நடக்கும் பொழுதோ அவர் வந்து என்ன ஒழுக்க முறையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காரோ அந்த ஒழுக்க முறையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்ம அதை செய்ய முடியும். அதனால் ஆண்டோடைய பிள்ளையாக முதல்ல மாறணும். ஆண்டோடைய பிள்ளையாக மாறணும்னாக்கி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழும் பொழுது அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ முடியும். அதுலேருந்து நம்ம வந்து குற்றமில்லாதவளாக இருந்து பரிசுத்தமுள்ளவளாக இருந்து அந்த ஆண்டவர் அந்த ரட்சிப்பு இருந்திருக்காரு பார்த்தீங்களா, அந்த நட்சிப்பையும் அந்த நற்செய்தியும் சொல்கிறதுக்கு தான் நம்மளை அந்த உலகத்தில் குற்றமற்றவர்களாக நம்மளை இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம தவறு செஞ்சுட்டு மற்றவங்ககிட்ட போய் வசனத்தை சொல்லி ஆண்டவருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீ ஏன் தவறு பண்ணதில்லை, அப்புறம் என்ன தவறு பண்ணாதான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து அந்த தவறுகள் செய்யாத பிள்ளைங்களாக நாம் இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு அந்த ரட்சிப்பை பற்றி நம்ம சொல்லக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த தேர்ந்தெடுப்பில் நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்போஸ்தலர் இருந்த மாதிரி நம்ம இருக்க முடியும். அந்த ஒழுக்கத்தில் நம்ம இருக்கணும். ஏன்னா வந்து பைபிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கு நமக்கு சொல்லித்தருது. அந்த ஒழுங்குபடி நடக்க முடியாதவன் தான் அந்த வேதத்தை புறக்கணிக்கலாம். அப்படி புறக்கணிக்காதபடி ஆண்டோடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டோட ஜெபித்து இந்த அப்போஸ்தலர் மாதிரி
பாருங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். மாசற்றன்னா நமக்கு எந்த விதமான காரியம், அதாவது சொல்லுவாங்கல்ல, எந்த குறையும் இல்லாத சரீரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்த வாழ்க்கையில் எதுவுமே குறை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்களாக இருக்கணும். அவர் நமக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதை நம்ம ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்து வந்து கொலோசியர் 1:21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உன்னை அந்நியராயும் துர்க்கிரியலினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் படாதவர்களாகவும் நமக்கு, அதாவது தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்கள். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து தவறி போய் எல்லாத்துலேயுமே இருந்தோம். நம்ம குற்றம் செஞ்சோம், மற்ற பரிசுத்தமாக இருக்கல, நம்ம வந்து சத்துருவாக இருந்தோம், நம்ம ஆண்டவருக்கு தூரமாக இருந்தோம்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போ வந்து ஆண்டவருடைய மரணத்தினால, அவருடைய சிலுவை மரணத்தினால தான் நமக்கு இந்த ரட்சிப்பை கிடைத்தது. அந்த ரட்சிப்பை பற்றி நான் முன்னாடி சொன்ன பாருங்க, ரட்சிப்பை பற்றி அவருடைய ரட்சிப்பை சொல்லணும், அவருடைய நற்செய்தி, அதாவது அதுதான் நற்செய்தி. ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தது ஒரு நற்செய்தி. அதை சொல்கிறதுக்கு நம்மளை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அப்போஸ்தலர்கள் நடந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த ஒழுக்கம், அந்த ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த ஒழுங்குபடி நம்ம நடந்து ஒரு வேதத்தை படிக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு வேதத்தை படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி முதல் வசனத்துலேருந்தே நம்ம படிக்கணும். அப்போ தான் அதனுடைய கருத்து வந்து நமக்கு ஃபுல்லாக புரியும். சிலது வந்து பார்த்தீங்கன்னாக்கி அப்படியே கை வச்சுட்டு படித்து அந்த மாதிரிலாம் நிறைய படிக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்படி படிக்கக்கூடாது. வேதம் வந்து ஒழுங்குமுறையே நமக்கு கற்றுத்தரக்கூடியது. அதை வந்து ஒழுங்காக தான் நம்ம படிக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறதுனால நம்ம கண்ட மாதிரிலாம் படிக்கவே கூடாது. வேத வசனம் வந்து ஒரு ஒழுங்கு, ஒரு நீதிமொழிகள் படிச்சிங்கன்னா அதை அப்படியே லைனாக படிச்சுட்டு வரணும். சங்கீதம் படித்தா அப்படியே லைனாக படிச்சுட்டு வரணும். அப்போ ஒரு அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா அதனுடைய எல்லா கருத்துக்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அப்படி நம்ம வாசிக்கிறதுக்கு அந்த காரியங்களை செய்யணும். இப்போ நம்ம அப்படி இருந்தவங்கள ஆண்டவர் வந்து நம்மளை தூக்கி நம்மளை நிறுத்த, நமக்கு சிலுவையில் மரணத்தினால நம்மளை ஒப்புரவாக்கினார். அதனால் அந்த சிலாக்கியத்துக்காண்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவருடைய பெரிய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. அப்புறம் குற்றமற்றவர்களாக நம்ம இருக்கணும். அப்படிங்கிறதுல குற்றம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி, குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவுதேங்காரு. அப்போ கை கழுவுனோம்னாக்கி நம்ம ஒரு குற்றமே செய்யலை, நம்ம சொல்கிறோம், நான் ஒரு குற்றமும் செய்யலை, நான் ஒன்றுமே பண்ணலை, உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த என் கைகளை கழுவி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு நம்ம வசனத்தின் மூலமாக படிக்கும் பொழுது நமக்கு வந்து அதில் நிறையா புரியும். அப்படிங்கிறதுனால நம்ம வசனத்தை படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நம்ம படிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன அந்த காரியங்களில் இந்த காரியங்கள்லாம் இருக்குது. அது முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இழந்துட்டு சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் தியானித்து எல்லாம் சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் வந்து நான் வந்து இந்த வசனத்துக்கு ஒத்து நமக்கு படித்தோம்னாக்கி நமக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கி பிலாத்து, ஏரோது 2 பேரையும் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கனாக்கி பிலாத்து, இப்போ பிரதான ஆசிரியர் இந்த லூக்கா 23:1-4-22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும், 23:15 படித்து பார்த்தீங்கன்னாலும் 2 அதிகாரத்துலேயும் நீங்கள் படிக்கலாம். லூக்காவில் 2ஐயும் படிச்சிங்கன்னாக்கி முதல்ல அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியரின் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் வந்து விசாரிக்கிறதுக்கு கொண்டு போகும்போது ஆண்டவரை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது பிலாத்து வந்து சொல்கிறான், ஒரு குற்றமும் இல்லை, இவர் மேலே நான் காணலை அப்படின்னு சொல்லி ஏரோதுகிட்ட அனுப்புகிறான். ஏரோது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லூக்கா 23:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏரோது இடத்துல பிலாத்து அனுப்பினான். ஏரோதுவும் இவர் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இவரிடத்தில் காணவில்லை என்று சொல்கிறான். இப்போ இவனும் சொல்கிறான் மரணத்துக்கு எதுவுமே குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஏரோது என்ன பண்ணாதான் திருப்பி பிலாத்துக்கிட்ட அனுப்புதான். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இவரும் குற்றம் இல்லைன்னு சொல்கிறாரு, அவரும் குற்றம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்த ஏரோது என்ன செய்யறாங்கன்னா பிலாத்துக்கிட்ட அனுப்பி நீங்களே எல்லாம் விசாரித்து என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து அனுப்புகிறான்னு நம்ம பார்ப்போம். மற்ற 27:13-22 பார்க்கலாம், 27-24 பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவன் அனுப்பும்போது 2 பேருமே குற்றங்களை கண்டுபிடிக்கலை. அப்புறம் பார்த்தோன்னா பிலாத்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த மத்தையை நீங்கள் படித்து பாருங்கள். பிலாத்துக்கிட்ட கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவன் சொல்லுவான், அந்த குற்றமே இல்லைன்னு சொல்லி நான் அனுப்புன்னு திருப்பி எங்கிட்டே அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்களை அவன் செய்யறதை பார்க்க முடியும்.
அப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து அங்கே வந்து தீர்ப்பு வழங்குதான். நீங்கள் வந்து இவங்க ரொம்ப கலகம் பண்ணி ரொம்ப செஞ்சுட்டு இருந்தோடனே அவனுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து உங்கள் இஷ்டத்துக்கே நான் ஒப்பு கொடுக்கேன்னு சொல்லி அவன் வந்து இந்த இஷ்டத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். இங்கே மத்தையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 27வது அதிகாரத்தில் 27:13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 13வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்கள் சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரை ஒரு வார்த்தை மறு வார்த்தை ஒன்றுமே பேச முடியுங்க. ஏன்னா ஏற்கனவே பேசிட்டாரு, அங்கேயும் இங்கேயும் இழுக்காம போட்டு. இவங்களுக்கு வந்து பண ஆசை மற்ற பதவி ஆசை தான் இருந்தபடிய ஆண்டவரை உண்மையாக அதை வந்து ஒரு விடுதலை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 22வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதிலே 22வது வசனம், பிலாத்து அவர்களை நோக்கி, அப்போ வந்து இவன் வந்து அவருடைய மனைவி வந்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து பாருங்கள், தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் வந்து இங்கே சிலுவைக்கு வரப்போறாருன்னு சொல்லி இருந்தது. ஆனால் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணத்தை பாருங்கள். அவருடைய மனைவி வந்து சொல்கிறா, இந்த இதிலே 27 19வது வசனம், அவன் நியாயசரத்திலே உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, இப்போ வந்து அந்த அவங்களுடைய மனைவி வந்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்பவும் பாருங்க, அவன் வந்து இப்போ பிரதான ஆசிரியர் அவங்களும் வந்து எப்படியாவது இவரை சிலுவையில் தான் அறையணும்னு சொல்லி ஜனங்கள்லாம் கத்துதாங்க, சத்தம் போடுதாங்க. அப்போ அவர் பரபாசுங்கவன் கொலைகாரன், நிறைய கொலை பண்ணி நிறைய குற்றங்கள் பண்ணவன், அவனை விடுதலை பண்ணிட்டு இவரை சிலுவையில் இறங்கன்னு சொல்லி இந்த 22வது வசனத்தில் அவன் சொல்கிறத நம்ம பார்க்கணும். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் இந்த கிறிஸ்துவை நான் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். நான் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, அவர் சிலுவையில் அறைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் குற்றமே இல்லைன்னு 2 பேரும் தீர்ப்பு வழங்கின பிறகும் அவங்களுக்கு எப்படி கொலை பண்ணுறதுக்கு எப்படிலாம் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நம்ம குற்றமே செஞ்சுருக்க மாட்டோம், தவறே செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஆண்டவருக்கு நடந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் ஜெயிச்சார். நம்ம குற்றம் இல்லாமல் இருந்தோம்னாக்கி நம்மளை வந்து ஆண்டவர் உதவி செஞ்சு நமக்கு உதவி செய்கிறது மாத்திரமில்லை, நம்மளை அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு உயர்த்ததுக்கு வல்லமுள்ள தேவன். அதனால் அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானதுங்க. அவரை வந்து சிலுவையில் அறைன்னு சொல்லி சொன்னோன்னே, அந்த செய்தாதையோ என்றைக்கும் செய்தான் என்றான், என்ன பொல்லாப்பு இந்த ஆள் செய்தான்னு சொல்லி அதுக்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும். இதுதான் வேண்டாமா, அதாவது ஒருத்தன் குற்றமே செய்யலைன்னு சொன்ன பிறகு கூட அவன் அதாவது மூர்க்கம் கொண்டு, அதாவது இந்த பொறாமை, அந்த பிசாசானவன் வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிற்பான். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி, அதாவது சொன்னதே சொல்லி அதை செய்கிறாங்க பார்த்தீங்களா. தவறு பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கான், திருப்பி சொல்கிறான். பிலாத்து சொல்லும் பொழுதும் மக்கள் வந்து கேட்காம என்ன சொல்கிறாங்க, சிலுவையில் இறங்கணும் அதுதான். ஆனால் இப்போ இந்த கொலைகாரனை என்ன, அவனை விடுதலை செஞ்சுருங்க. அப்போ கொலைகாரன் உலகத்துக்கு வந்தோம்னாக்கி என்ன ஆகும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தாருன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க உணரவும் செய்யலை, அவங்களுக்கு தெரியவும் இல்லை. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்னாக்கி அவனுக்கு வந்து இந்த ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு தெரியாமல் இருந்ததுனால ஆண்டவர் வந்து ஒழுங்கு கட்டுப்பாடு இந்த மாதிரி கரெக்டாக இப்படி நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பிடிக்காமல் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் கோபம் வரும். அவங்களே பற்றி சொல்லுவார் என்ன தவறு பண்ணுதுன்னு சொல்லி. அப்படிலாம் சொல்லும் பொழுது அவங்க கோவம் வருது பார்த்திங்களா. அந்த மாதிரி போய் தான் அவன் வந்து பொறாமப்பட்டு கொல்லணும்னு நினைக்கான். ஆனால் வந்து ஆண்டவர் திட்டத்தோடு தான் வந்தார். சிலுவையில் அறையப்பட்டு உயிரோட எழும்பணுங்கிறது ஆண்டோடைய பிதாவின் திட்டத்தின்படி தான் ஆண்டவர் வந்தார். அந்த இடத்துல செய்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அதிகமாக கூச்சலிட்டாங்கன்னு சொல்லி அங்கே பார்க்கணும். அப்போ கலகம் அதிகமானால், ஏன்னா இவர் எல்லாம் சொல்லியும் கேட்காம கலகம் அதிகமாகாமல் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு, அப்போ பிலாத்து பார்க்க இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேசி ஒன்றும் நடக்க முடியாது போகுது, சிலுவையில் தான் அறைய சொல்லி சொல்கிறாங்க, இவன் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும், கலகம் நிறைய ஆகுது, அதனால் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், இதை கையை கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம படித்து பார்ப்போம். தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். இப்போ பாருங்க எப்படி சொல்கிறான்னு பாருங்கள்.
நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஏன்னா தீர்ப்பு வழங்குறது இவன் தான். ஆனால் கையை கழுவிட்டான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தண்ணியை அள்ளி கையை கழுவி இந்த குற்றமில்லாத நீதிமானுடைய ரத்தத்து வழிக்கு நான் எனக்கு இந்த குற்றம் வரக்கூடாது, நான் இந்த குற்றம் செஞ்ச வரைக்கும் நான் தண்டனை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி செய்கிறான். ஆனால் வந்து அவனுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இவன் வந்து பாருங்கள், பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக எங்களை கழுவி இந்த நீதிமான் நான் வந்து குற்றமற்றவன் அவர் வந்து நீங்களே பார்த்துக்கொடுங்க அப்படின்னா. ஏன்னா நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னா எங்கள் பிள்ளை மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லினா மக்கள் கற்றுதை நம்ம பார்க்கோம். நீங்கள் விளக்க பைபிளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கம் அவனை பற்றி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் பிலாத்து செஞ்ச பெரிய தவறு என்னன்னாக்கி சரின்னு தெரியுது, அந்த உணர்ந்துருக்கான். இவர் இது வந்து தவறே செய்யலைன்னு சொல்லி உணர்ந்து இருந்த பொழுதும் பதவியை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கையை கழுவு தான் ஆண்டவர் குற்றமற்றவன்னு சொல்லி தீர்மானித்த பிறகும் அவன் வந்து செய்கிற காரியத்தை செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த தவறு பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், நம்ம ஆண்டவரை பற்றி படித்தோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா மற்ற காரியங்கள் இப்படிலாம் தவறு பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிறையா நல்ல ஒரு காரியங்கள் செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்களெல்லாம் நம்ம வந்து இன்னும் கை கழுவிட்டேன், அவங்கெல்லாம் அப்படி உங்களை வந்து நான் வந்து பேசவே மாட்டேன், இப்படி நாளையேற்ற மாட்டேன். சரி, நிறைய பேர் அந்த மாதிரி தீர்மானம்லாம் எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். நாம் வந்து ஏதோ நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம்னாக்கி அது வந்து சரியான காரியம் கிடையாதுங்கிறத இதுலேருந்து நம்ம பார்ப்போம். பிலாத்து வந்து தண்ணியை கையை கழுவி ஆண்டவர் நீதிமானுக்கு ரத்த பலிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் வந்து திருப்பி வந்து ஒரு விளக்க பைபிளில் கணவன் மனைவியும் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்து கடைசியில் அவன் வந்து மரித்து போகிறான். தற்கொலை பண்ணிட்டு மரித்து போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மலையில் இருக்க ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் தூக்கி அவனை எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ அவனுடைய மரணம் பாருங்கள், அவன் அந்த இடத்துல அந்த குளத்துக்கு இடத்துல அவன் கை கழுவுற மாதிரி தெரிகிற மாதிரி நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு கதை கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் செஞ்ச தவறு செஞ்சிட்டான். ஆனால் அதை நம்ம கரெக்டுன்னு தெரிஞ்ச பிறகு திருப்பி வந்து அதை வந்து தவறு செய்யக்கூடாது. இது ஆண்டவர் காரியத்தை ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வந்து மனப்பணமாக இருக்கணும். ஏன்னா இவன் வந்து இவன் பதவிக்காண்டி தான் இவன் வந்து கை கழுவினானே வெளியே, இவன் வந்து அந்த தவறு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அவன் அந்த காரியத்தை செஞ்சுருக்கக்கூடாது. ஆனாலும் ஆண்டவருடைய தீர்மானம் அழைக்கப்பட்டது, அதெல்லாம் அவர் அதுக்காண்டி வந்தார், அது நடந்தாலும் இவன் வந்து பாருங்கள் இந்த பதவிக்காண்டி செய்யலாம். அப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த காரியங்களையும் பதவிக்காண்டி மற்றவங்களை, அதாவது ஆண்டவர் காரியத்தில் நடந்ததை நமக்கு உதாரணமாக தான் வச்சுக்கணும் வேண்டிய, அதே அப்படியே நம்ம வந்து செய்ய முடியாது. நம்ம வந்து பாருங்கள், மற்றவங்க வரும்போது அவங்க வந்து தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது நாம் வந்து அந்த இடத்துல நமக்கு ஏதோ நமக்காண்டி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வாழ்க்கைகள் மூலமாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் மூலமாக நம்ம தெரியணும். பிலாத்து மரித்தது எப்படி மரித்தான்னு சொல்லி பரிதாபமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த காரியங்களும் செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நமக்கெல்லாம் நிறைய காரியங்கள் தீர்மானம் எடுக்கும்போது அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கும்போது அதில் வந்து நிறைய காரியங்களில் நம்ம தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். குற்றம் இல்லாமல் இருக்கவங்கள நம்ம குற்றப்படுத்தி அவன் தப்பு தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சாதித்து நம்ம வந்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கேற்ற பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த காரியங்களை செய்யாமல் இருக்க வாழ்க்கையில் நம்ம அன்றோட ஜெபிக்கணும். இப்போ பலிபடத்தை வந்து சொல்கிற காரியங்களை பாருங்கள், அவர் குற்றமில்லாத அந்த காரியங்களை நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வசனத்தை, நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றமில்லாமல் இருந்துட்டார். அடுத்தது கையை கழுவுனோம்னா என்னது பாருங்க, ஆண்டவர் கையை கழுவுனாலும் அவருக்கு குற்றம் இல்லாமல் இருந்து நான் சுத்தமாக இருக்கேன், என் கையில் நான் சுத்தமாக இருக்கேன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ அவன் கையை கழுவுனான்னாக்கி அது வந்து அந்த சட்டப்படி செய்கிறதுக்காண்டி அவன் செய்கிறான்னு சொல்கிறான். இவன் வந்து கைகளை கழுவுறேன்னு சொல்கிறான். கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக இருக்கேன் கை. நான் இந்த இடத்துல இந்த பாருங்கள், நிறைய வேலை பார்க்குறவங்க லஞ்சம் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஏதோ காசு கிடைக்குன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் கையில் நான் சுத்தமாக இருக்கேன். ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் ராஜாவாக்கணுன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார் பாருங்க.
ஆனால் ஆண்டவர் சொன்னது அப்படியே கீழ்ப்படுத்தாரு. ஆண்டவர் நீ ஆழ்த்த கெட்டக்கூடாதுன்னு சொன்னோம்னாக்கி அவன் மகன் தான் கெட்டுவானா, சரின்ட்டு சேர்த்து வச்சதை அந்தால நம்ம எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் வைக்கல. ஆண்டவருக்கு நான் சேகரித்து வச்சுருக்கேன்னு மகன்கிட்ட கொடுக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணத்தை வந்து அவர் கைகள்னால நினச்சிருந்தாரு சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தைரியமாக நம்ம கையில் சுத்தமாக இருக்கோமா, நம்ம மற்றவங்க பொருளை அபகரித்து மற்றவங்க பொருளுக்காண்டி ஆசைப்பட்டு மற்றவங்க வச்சுருக்கிறதெல்லாம் நமக்கு வேணும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கோமா, அந்த மாதிரி இருந்ததுனாக்கி அந்த குணங்களை மாற்றணும். குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவுனேன்னு சொல்கிறார். அப்போ குற்றமும் இருக்கக்கூடாது, ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை அந்த ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம கைகள்னு சுத்தமாக இருக்கும். இப்போ உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். பீடம் நிலைந்தது ஆல்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவருடைய பாதம் தான் நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய பாதத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம அவருடைய எப்பவுமே பாருங்கள் குற்றமில்லாமல் நம்ம கையும் சுத்தமாக இருக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் இருக்கணும். அவருடைய பாதத்தில் இருந்து வார்த்தையை தியானிக்கும் பொழுது தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். இந்த கடைசியில் இருக்க வார்த்தை தான் முன்னாடி வரணும். அவருடைய பாதத்தில் இருந்து நம்ம வாசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நமக்கு நடக்கதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 10:39 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய கதை உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். மார்த்தாள் மரியாள். இந்த மார்த்தாள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளும் மரியாள் இருக்காங்க. மார்த்தாள் வந்து எப்பவும் நல்ல குணங்கள் படைச்சவங்கன்னு சொல்லி பார்க்கும். இந்த அம்மா வந்து மரியாள் தங்கச்சிக்கு பாருங்க, அவங்க பூரா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டே, அதாவது வசனத்தில் எப்படி கேட்டு ஆண்டவருடைய செய்திகளை கேட்கக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, நம்ம பாஸ்டரே கூப்பிட்டு வரோன்னு வைங்க, அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது சில பேர் பார்த்திங்கன்னாக்கி சமையல் பண்ண அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க போயிடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னாக்கி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கணுன்ட்டு உட்காந்துருப்பாங்க. சிலர் வந்து நம்ம வேலை இருக்குதுன்னு போயிடுவாங்க. அப்படி தான் இந்த அம்மாவும் இருந்திருக்காங்க. 2 பேரும் அந்த பையனும் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து எப்பவும் நிறைய நேரத்தில் இவங்க வீட்டுக்கு பெத்தானியில் நிறையா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போய் தங்கியிருந்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ வீட்டில் தங்கி இருக்கும்போது இவளுக்கு வந்து மாற்றத்துக்கு வந்து நல்ல குணங்கள்னால் என்னது, மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற, அதாவது செஞ்சு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், மற்ற ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த அம்மா நல்ல குணத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் மரியாள் ஆண்டவர் சொல்லும் பொழுது மார்த்தாளை விட மரியாள் தான் வந்து நல்ல பங்கு தெரிந்து கொண்டாலும் சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன நல்ல பண்பு இருந்திருக்கு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை வீட்டில் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து எப்படி தகப்பன் தாய் இருந்த மாதிரியே தெரியல. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சகோதரனும் 2 சகோதரியும் ஒரு தம்பியும் இருந்திருக்காங்க. 3 பேரும் தான் கூப்பிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் கூட இருங்க, ஆண்டவரை எங்கள் கூட தங்கிருங்கன்னு சொல்லி சொல்லணுன்னாக்கி எவ்வளோ பெரிய ஒரு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் ஒரு வீட்லேயும் போய் தங்கி இருக்கும்போது எப்படி இருக்காரு, அவங்க வீட்டில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்தா தான் அந்த இடத்துல இருந்து அவர் பேசுகிறத கேட்க முடியும். நம்ம தேவைக்காண்டி கூப்பிட்டு போய் நம்ம செஞ்சோம்னாக்கி அதனால ஒரு காரியமும் நமக்கு சரியான காரியமாக இருக்காது. இவங்க வந்து ஆண்டவரை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரை, எங்கள் வீட்டில் தங்கிருங்கன்ட்டு. அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறதுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், மற்ற காலை கழுவுறதுக்கு தண்ணி போட்டு கொடுக்கணும், அது செய்யணும் இது செய்யணும், ஏதாவது வேலை பார்க்கணுங்கிறதெல்லாம் மார்த்தாள் தான் நல்ல ஒரு இதில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது மார்த்தாள் தான் விசுவாசம் வைக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த லாசர் தம்பி மற்றொன்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது வந்து மரியாள்கிட்ட கிடையாது, மார்த்தாள்கிட்ட தான் சொல்கிறாரு. அப்போ அந்த குணங்கள் வந்து அந்த அம்மாட்ட இருந்தது. அப்புறம் வந்து இயேசுவை வந்து மேசியான்னு சொல்லி அறியக்கூடிய காரியத்தை அந்த அம்மா தெரிஞ்சுட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் மறிக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் மறித்து உயிர்த்தெழுவ செய்வாரா, அப்பவும் வருவான் போலுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காரியங்களை அந்த அம்மா செய்கிறது நம்ம பார்க்கணும் வசனத்தில். அப்போ அந்த மாதிரி மேசியா இதுதான் இயேசு தான் மேசியான்னு சொல்லி அந்த அறியக்கூடிய அறிவு வந்து நல்லா இருந்திருக்கு. அப்போ அவங்களுடைய குணங்கள் அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்குது. அப்புறம் வந்து வருங்காலத்தில் அதாவது நித்திய ஜீவனை தரதுக்கு இவர் வந்து நமக்கு நித்திய ஜீவனை தர ஆண்டவர் இவர் தான். அதனால் நம்ம தம்பி மறித்து போனவன் திருப்பி வரும்போது நம்ம பார்ப்போம் போலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. இல்லை இப்போவுமே நான் உயிர்த்தெழ செய்வேன் அப்படின்னு சொல்லி நாரி போகும்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து உலக காரியத்தில் சொல்கிறாங்க 4 நாள் ஆயிட்டுனா நாரி இருக்கணும், ஆனால் நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க, அது இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது, அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு அந்த குணங்கள் இருக்குது, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுக்கு இருக்குது, அவர் மேசியாங்கிறதும் தெரியுது, அவர் நித்திய ஜீவனை தரக்கூடிய இத்தனை காரியமும் அந்த
மாத்தாள்கிட்ட இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இத்தனை காரியங்கள் இருந்தாலும் அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, நான் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த மரியாதை என்னன்னா உங்கள் பாதத்தில் இருக்காள, நீங்கள் வந்து சொல்லக்கூடாதா, கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கி அவள் வருவா, எனக்கு ஒத்தாசப்படுறதுக்கு வருவாளே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் 39வது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கடைசியாக நீங்கள் படிக்கலாம். 39 பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசு பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போ வசனம் தான் நமக்கு முக்கியம். வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, அவள் பாதத்தில் உட்காந்து இவள் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த அம்மா சொன்னதெல்லாம் என்னது, இந்த அம்மாவெல்லாம் மற்ற எல்லா காரியமும் அவங்களுக்கு இருந்திருக்கு, எல்லா சர்டிஃபிகேட்டும் இருந்திருக்குது. இருந்தாலும் இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை பாருங்கள், அவங்க வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வசனத்தில் இருக்குது. இப்போ மாத்தாளோ 40வது வசனத்தில், மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்த நிமித்தம் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது நான் பாருங்க இத்தனை குணங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது, அதே மாதிரி அவளுக்கும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கி நான் எல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், இவ்வளவு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா சமையல் வேலையை பார்க்கறதுக்கு அதை ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவன் என்னடா இப்போ இங்கே உங்கள் பாத்திலே உட்காந்துருக்காள, இவ்வளோ வேலை நான் தனியாக செஞ்சுட்ருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? ஐயோ பாவம், போய் கூட வேலை பாருன்னு சொல்லி இவளை சொல்லலாம்ல, பேசாமல் உங்கள் பாத்தில் உட்காந்துட்டு இருக்கா, பேசாமல் பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவருக்கும் இந்த மாத்தாள் மரியாள் லாசரு அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கம் இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கூட ஆண்டவர் வந்து இவ்வளோ நெருக்கமாக இருக்காராம். நம்ம நெருக்கமாக இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கார். நம்மளோட வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து அதன்படி நடக்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவர். அதை நம்ம செய்யணும். அதுதான் இந்த மாத்தாள் வந்து செய்கிறாங்க. மாத்தாள் வந்து கேட்காங்க, தைரியமாக வந்து கேட்காங்க ஆண்டவர்கிட்ட. நம்ம போய் தைரியமாக கேட்க முடியல, ஆண்டவரே இவங்கெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்க, இப்படி இருக்காங்க, நாங்களும் தவறே பண்ணலை அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணது கேட்போம்ல, அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் தைரியமாக கேட்கும். ஆனால் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து பதில் கொடுக்குறது வந்து பார்த்து நமக்கு அதை புரிஞ்சுக்கணும். 41வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி லூக்கா 10:41, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்க, 2 திரும்ப கூப்பிட்டாரு. ஒரு திரும்ப கூப்பிட்டா கேட்காதா அவளுக்கு? இல்லை 2 திரும்ப கூப்பிட்டு அவளை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவையானது என்னது ஒன்று தான், என் பாதம் தான் வேணும். என் பாதத்தில் வந்து நீ வார்த்தையை படிக்கணும், வார்த்தையை கேட்கணும், அதுதான் உனக்கு வந்து விடுதலையை கொடுக்க வேண்டிய. இத்தனை வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க, எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்க, ஆனால் வந்து என்னது நமக்கு தேவையானதுங்கிறத வந்து நீ தேடவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறத பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் எதை தேடணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லி தருவார். சொல்கிறாரு பாருங்க, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அவன் வந்து நீ வந்து சமையல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசாமல் அது வந்து முடியக்கூடிய காரியம். ஆனால் வந்து இவன் என்ன பண்ணா, தன்னை விட்டு எடுபடவே செய்யாது. அந்த காரியத்தில் அவன் வந்து என்னச்சுன்னா அதில் வந்து பங்கு வகித்திருக்கான். நீ இத்தனை பங்கு இருந்தாலும் உனக்கு வந்து ஆண்டோடைய பாத்திரம் அந்த வார்த்தையில் இருந்து நீ கேட்கக்கூடிய காரியங்களும் நீ செய்யவே இல்லையே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செய்வோம். மற்றவங்க வந்தோடனே சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்கலாம், மற்ற வேத வசனங்கள் தெரியலாம், விசுவாசம் வச்சுருப்பாங்கள்ட்ட எல்லாமே இந்த மாதிரி இருந்த ஒரு 5 காரியம் சொன்னேன் பாருங்க. அந்த காரியங்கள் நமக்கு இருக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்து அந்த மரியாதை வச்சு ஒரே வார்த்தையில் சொல்லாரு, அவள் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் சரி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஆண்டோடைய பார்த்துருந்து அந்த வார்த்தையை தியானித்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வாழக்கூடிய காரியங்களாக ஆவியானவர் நமக்கு சொல்கிறத நம்ம செய்யறதுக்கு முதலாவது நம்ம அர்ப்பணிக்கணும். அதுதான் நமக்கு நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, கடைசி வரை நம்மளை நடத்தக்கூடியது. அதனால் இந்த உலக காரியங்களில் நம்ம இந்த மாத்தாள மாதிரி இல்லாதபடி மரியாதை போல் ஆண்டோடைய பாதத்தில் இருந்து நம்முடைய வார்த்தையை தியானித்து நம்ம இருக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறாரு, நான் வந்து அவருடைய பீடத்திலே இருப்பேன், அவருடைய பாதத்திலே இருப்பேன்னு சொல்கிறாரு. அவர் சுற்றி வருவாராம்மா. அப்போ அவரை வார்த்தையிலே சுற்றி வரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து குற்றம் செய்ய முடியாது, அவருடைய கை சுத்தமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம இருக்கும் பொழுது எல்லாமே பரிசுத்தமாக நம்ம வாழ முடியும். ஆண்டவர் மற்றவங்களையும் பரிசுத்தத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்ம நடத்துவார். ஏன்னா தாவீது நான் செஞ்ச காரியத்தை நான் குற்றம் இல்லாமல் நான் வந்து கையில் சுத்தமாக இருக்கேன் ஆண்டவரே, அதனால் உங்கள் பீடத்துக்கு நான் உங்களுடைய பாதத்துக்கு நான் வந்து உங்களுடைய வார்த்தையை நான் தியானிப்பேன். ஒவ்வொரு நாளும் காலை மாலை
மத்தியான வேலையிலும் உண்மையே துதிப்பேன்னு சொல்லும் பொழுது என்னென்னா அந்த துதிக்கிறது மாத்திரம் இல்லை, அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனால அந்த மாதிரி காரியங்களை செய்கிறது. அதனால் தைரியமாக இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். இதெல்லாம் நமக்கு வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஆண்டவர் பேசுறது. அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கும் இந்த தாவீது மாதிரி நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையில் உலக காரியங்களை நம்ம வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்களா, ஆண்டோடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்களா நம்ம இருந்து ஆண்டோடைய பாத்திலே நம்ம அமர்ந்துருக்கிற பிள்ளைங்களா அந்த மாத்தாளை மரியாதை போல் இருக்கணும். மாத்தாளை போல் இருக்கக்கூடாது. மாத்தாளை மாதிரி உலக காரியத்தில் நம்ம இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால் ஆண்டோடைய பாதம் தான் நமக்கு எப்பவுமே தஞ்சமாக இருக்கணும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதை நம்ம காண முடியும். அதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த நாட்டிலையும் செய்வார். செய்கிறதுக்கு தான் நம்ம இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கணும். தாவீதை போல நம்ம ஒப்பு கொடுப்போம். அற்புதமாக நம்ம நடத்தி நம்மளே மாத்திரமில்ல நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வருகிற சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்க நம்ம அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணித்தா அற்புதமாக நடத்துவார் ஆண்டவர். ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை திட்டங்கள் பிசாசு வச்சுருந்தாலும் எல்லாவற்றையும் மதமாக்கி தேவனுடைய திட்டம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதனால் நீங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிங்க. அற்புதமாக நடத்துவார். ஆமாம். ஜெயிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராய்ப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. சாமி உண்மையை ஆராதிக்கவும் உம்முடைய பாதத்திலே தங்கியிருக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாய் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிற அந்த வாழ்க்கைகளை நாங்கள் அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். பிசாசானவன் திட்டங்களை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து மரணத்தின் கூரை உடைத்தவர் உங்களுடைய பிள்ளையாய் மாற்றினவர். நாங்கள் குற்றம் செய்யும் பொழுது இந்த செய்யக்கூடாது என்று எங்களோடு பேசி எங்களை நடத்துகிற தேவன். எங்களுடைய கைகளை சுத்தமாக இருக்க செய்கிற தேவன் நீங்கள் தான் தகப்பனே. எங்களே உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே சுவாமி. உள்ளங்கையிலே வரைந்து வைத்த தேவனுக்கு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த கை ஆண்டவரை சுத்தமாக இருக்கும். நாங்கள் எதையும் ஆண்டவரை தவறுதலாக செய்யாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பாத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய குற்றமில்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா இரத்தத்தை காட்டி கொடுத்தானே அதுபோல இல்லாதபடி வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை குற்றமில்லாத பிள்ளைகளாய் நாங்கள் கையில சுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆண்டவரை தைரியமாய் தாவீது எழுதியது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். அதில் நாங்கள் குறையா இருப்போம் என்றால் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்தி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போவதே இல்லை. தலை குனிந்து இருக்கிற இடத்திலே தலை நிமிர செய்கிற தேவ கிருபை நாட்களை செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா நோய்களையும் எல்லா பிசாசின் திட்டங்களையும் அதமாக்கி என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவனா இருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாமான காரியங்களிலும் முதலிடத்தில் இருந்து உடைய வசனத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே உண்மையே ஆராதிக்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வசனம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த வசனத்தை நாங்கள் தியானிச்சு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் முதலிடம் தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செய்து முடித்து இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்களை செய்து ஆண்டவரை புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து புதிய ஆண்டவரை எல்லாம் புதிதாக மாற வேண்டுமா எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆவியானவர் உங்களுடைய பாத்திலே வைத்து பிள்ளைகளை காத்து வழிநடத்தவனுமா செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. தலை நிமிர செய்யுங்க. எந்த இடத்துல வெக்கத்தோடு இருக்காங்களோ எல்லா இடத்திலும் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நின்று ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் பிள்ளைகளை உயர்த்தி வழிநடத்தமா செபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பாதி கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி தகப்பனே. எங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி தேவனுடைய பிள்ளை என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீர் என்ற இந்த விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் நாங்கள் பலப்பட கிருபைங்க. பலன் இல்லாத இடத்துல பலன் தந்து வழிநடத்துங்க சுவாமி. அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்து வழிநடத்த போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டு நன்றி ஆண்டவரே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் நல்லாம செலுத்துகிறேன். ஏசுகிற ஜெபம் நல்ல பிதாவே.